ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதல் ஆயிரம். பெரியாழ்வார் பாசுரங்கள் 399, 400, 401. 399 பாசுரம். வடதிசை மதுரை சால கிராமம் வைகுந்தம் துவாரகை அயோத்தி இடமுடை வதரியிட வகையுடைய எம் புருடோத்தமன் இருக்கை தடவரை அதிர தரவிண்டிடிய தலைபற்றி கரைமரஞ்சாடி கடலினை கலங்க கழுத்தெழி கங்கை கண்டமெனும் கடிநகரே. வடக்கு திக்கிலுள்ள மதுரை சாலக்கிராமம், ஸ்ரீவைகுண்டம், துவாரகாபுரி, திரு அயோத்தி, திருவதரியாச்சிரமம் ஆகிய திருத்தலங்களில் எழுந்தருளியுள்ள எம்பெருமான் புருடோத்தமன் எழுந்தருள் உள்ள திருத்தலம் கண்டங்கடிநகர் என்னும் திருத்தலமாகும். இத்திருத்தலம் அகன்ற பெரிய மலைகள் அதிரும்படியாகவும் இப்பூமி பிளவுபட்டு இடிந்து விழும்படியாகவும் கூரையிலுள்ள மரங்களை மோதி அவற்றின் உச்சிவரை உயர்ந்து கூறும் கலங்கும்படியாக வேகமாக பெருகி வருகின்ற நீரையுடைய கங்கை கரையில் அமைந்துள்ளது. 400 பாசுரம். மூன்றெழுத்ததனை மூன்றெழுத்ததனால் மூன்றெழுத்தாக்கி மூன்றெழுத்தை ஒன்று கொண்டிருப்பார் கிறக்க நன்குடைய எம் புருடோத்தமன் இருக்கை மூன்றடி நிமிர்ந்து மூன்றினில் தோன்றி மூன்றினில் மூன்றுருவானான் காந்தடம் பொழில்சூழ் கங்கையின் கரைமேல் கண்டமெனுங்கடி நகரே. அகார உகார மகார என்னும் 3 எழுத்துக்களை கொண்ட பிரணவ மந்திரம் 3 எழுத்தாக பிரிந்து அம்மூன்றெழுத்தையும் தமக்கு தஞ்சமாக மனதில் கருதி கொண்டிருப்பவரிடத்தில் மிக்க கருணையுடையவனான எம்பெருமான் புருடோத்தமன் எழுந்தருளியுள்ள திருத்தலம் கங்கை கரையில் மனமிக்க சோலை சூழ்ந்த கண்டங்கடி நகர் என்னும் திருத்தலமாகும். திருமந்திரத்தை ஓம் நமோ நாராயணாய என்னும் 3 சொற்களாக கொண்டு சேரனின் மூவகை தன்மைகளை உணர்ந்து இணைத்து திரு எட்டெழுத்தை உணர்பவர்கள் ஓங்காரப் பொருளை அறிவார்கள். 401 பாசுரம். பொங்கொடி கங்கை கரைமலி கண்ட துறைபுருடோத்தமன் அடிமேல் வெங்கலின் அழியா வெள்ளிப்புத்தூர்கோன் விட்டு சித்தன் விருப்பொற்று தங்கிய அன்பால் செய்தமிழ் மாலை தங்கிய நாவுடையார்க்கு கங்கையில் திருமால் கழலினை கீழே குளித்திருந்தகனக்காமே. ஒளி பொங்குகின்ற கங்கை கரையிலுள்ள திருக்கண்டங்கடி நகரில் எழுந்தருளியுள்ள புருடோத்தமனுடைய திருவடிகளில் கொடுமையான கலி புருடனால் வருத்தமுறாத ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு தலைவனான விஷ்ணு சித்தர் என்னும் பெரியாழ்வார் விரும்பி நிலையான அன்பு பூண்டு அருளிச் செய்த இத்தமிழ் பாமாலை என்னும் இப்பாசுரங்களை எப்போதும் பயிலும் நாவுடையார் கங்கையில் மூழ்கி நீராடும் பயனைப் பெறுவர். அத்துடன் எம் பெருமான் திருமாலின் திருவடிகளில் நிரந்தரம் சேவித்து கொண்டு புரிந்து கொண்டிருக்கும் பேறு பெறுவர். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.